அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். அது எவ்வளவு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையை எளிதில் உணர்ந்து கொள்வதற்கு, எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய சில ஆபத்துகளாக இருக்கட்டும் அல்லது நல்லதுகளாக இருக்கட்டும், அதை முன்கூட்டியே அறிந்து அதை செயல்படுத்துவதற்காகவும் அல்லது அந்த செயல்பாட்டை நிறுத்துவதற்காகவும் உதவுவது அப்படின்னா அது மிகையாகாது. இந்த மாதிரி இன்ட்யூஷன், அதாவது எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலருக்கு பிறவியிலேயே இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு. அவர்களாலையும் அந்த நிகழ்வுகளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஏதேனும் ஒரு சிறு பகுதியை, நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சிறு பகுதியை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் பிறருக்கு சொல்வதும் உண்டு. அவ்வாறு சொல்லும் பொழுது அவர்கள் பலவித இன்னல்களை அனுபவிக்கிறார்கள். அதுவும் உண்மை. இந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் உடலிலே இருக்கிறது. அவர்கள் போய் சொல்கிறார்கள். அப்படிங்கும் போது நடைபெறும் வரையிலும் யாரும் நம்ப போவதில்லை. அவர்களை மட்டம் தட்டுபவர்கள் தட்டி கொண்டே இருப்பார்கள், அல்லது கேலி செய்பவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அனுபவத்தை நம்ம நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்போம். உண்மையாலுமே அது வரமா சாபமா அப்படிங்கிறத தாண்டி எல்லோராலும் அந்த ஒரு உணர்வுக்குள் செல்ல முடியுமா? எல்லோருக்கும் அந்த உணர்வு வருமா அப்படின்னு கேட்டால் ஏன் வராது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இப்போ இயற்கையோடு இயற்கையாக வாழ்கின்ற உயிரினங்கள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்குங்க. எந்த உயிரினம் இயற்கையை விட்டு விலகாமல் அப்படியே அந்த இயற்கையோடு வாழ்கிறதோ, யானையாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், எலியாக இருக்கலாம், குரங்காக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எந்த உயிரினத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்கிறது. அப்படிங்கும் போது இயற்கையிலே நடைபெறக்கூடிய மாற்றங்கள் சிறிதாயினும் அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த உயிரினங்களுக்கு உண்டு. ஏற்றுக்கொள்வோமா மாட்டோமா? நிலநடுக்கம் வருகிறது, ஆழி பேரலை ஏற்படுகிறது, நிலச்சரிவு ஏற்படுகிறது. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எதுவாயினும் சரி, அந்த சீற்றங்கள் வருவதை அதனால் முன்கூட்டியே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது சில பேர் சொல்லி இருப்பாங்க. அதற்கு உள்ளுணர்வு உண்டு அப்படின்னு சில அறிஞர்களும் அதை எடுத்து கூறியிருக்கிறார். அது முன்பே உணர்ந்துக்குது, இடம் பெயர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த உள்ளுணர்வு அந்த உயிரினங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா மனிதர்களுக்கும் இருக்கிறது. சில பேர்த்துக்கு பிறப்பு முதலே அது ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் சில பேர் நாம முயற்சி செய்யும் பொழுது அந்த உணர்வுகளை பெற முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கு என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு வினை நடைபெறுவது ஒரு 5-6 கட்டமாக நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போகணுன்னா நம்ம படிக்கணும், ஒரு முதன்மை தேர்வு எழுதணும், அதுக்கப்புறம் அடுத்த கட்ட தேர்வு எழுதணும், நேர்முக தேர்வுக்கு போகணும், அப்புறம் நமக்கு அந்த பணியாணை வழங்கப்படுகிறது. அப்படிங்கும் போது இது ஒரு 4-5 கட்ட நிகழ்வாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு சிலருக்கு இதில் ஏதேனும் ஒன்று அவர்கள் கண்ணுக்கு தெரியும். பணியாணை வாங்குவது போல் அவர்கள் கண்ணுக்கு தென்படுகிறதுனா அப்போ மீதி 4-5 நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்த போய் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு இடைப்பட்ட கட்டங்கள் மட்டும் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த உணர்வுகளிலே உள்ளன. இப்போ அதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். இதற்கான விடையை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். அதாவது செயற்கைத்தனமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளாமல் இயற்கையை ரசித்து இயற்கையில் உள்ள ஓசைகளை கேட்டு நம்முள் எழுகின்ற ஓசையை காது கொடுத்து கேட்கின்ற ஆற்றலை நாம் வளர்த்து கொள்கின்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நமக்குள் எழுகின்ற ஒளி அது நம்மை எச்சரிப்பதாக இருக்கலாம், அல்லது இது சரிதான் முன்னேறி செல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டியாக இருக்கலாம். அதை பற்றிய உணர்வுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை.
அது நிறைய பேர்த்திற்கு வழி காட்டி இருக்கு, இன்னும் வழிகாட்டி கொண்டு இருக்கு அப்படின்னாலும் அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா இப்போ இதை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சில பேர் பதிவு பண்ணுவாங்க யார் யாருக்கு அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்போ பார்த்தாலே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இத்தனை பேர்த்துக்கு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம அதை படிக்கும்போது பொய் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? இது அவரவர் அனுபவங்களின் வாயிலாக மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவர் சொல்கிறாங்க அதை உடனே நம்ம பொய்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு இல்லைங்கிறதுக்காக பொய்ன்னு சொல்லக்கூடாது. அந்த அனுபவம் வாய்க்கப்பெறவில்லை என்றால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். செயற்கைத்தனமாக இல்லாமல் அந்த இயற்கையை நேசித்து வாழும் பொழுது நமக்கு அந்த உள்ளுணர்வுகள் மேம்படலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழ முடிகிறது அப்படின்னா எழுந்து மன ஓட்டத்தை கவனிக்கும் பொழுது, நீங்கள் தியானம் பண்ணுறோம் அப்படின்னா எண்ணங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு வெறுமனே அமர்ந்திருப்பது தான் தியானம் அப்படின்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம நினச்சிக்க கூடாது. ஆரம்பத்தில் தியானத்தில் அமரும் பொழுது மூச்சையும் கவனிக்க தேவையில்லை, அந்த உடல் இயக்கங்களை கவனிக்க தேவையில்லை, ஒரு புள்ளியில் கூர்மையாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்தால் போதுமானது. எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய எண்ணங்கள் வரும், அப்புறம் அப்படியே படிப்படியாக குறையும். அதை மட்டும் இந்த மனம் எப்படி ஓடுகிறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அது அமைதியாக வாய்ப்பு இருக்கும். அப்படி அமைதியான நிலையிலே நாம் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அந்த விடையானது அங்கே கிடைக்க பெறும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கூற முடியும். அப்போ மனம் சலனம் இல்லாமல் மாற வேண்டும். முதல் விஷயம் அதுதான். மனம் சலனம் இல்லாமல் மாறிவிட்டது என்றால் நம் உடலும் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் என்றால், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையில் எழக்கூடிய ஒவ்வொரு ஓசைக்குமான அந்த அர்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட தன்மைக்கு நாம் வந்து விடுகின்றோம். அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சம் நம்மை தொடர்பு கொள்வதற்கு தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்கின்ற அந்த காலகட்டத்திலே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பானது கிடைக்கப்பெறும். அப்படின்னா அது அந்த உள்ளுணர்வு தான். எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு அது கிடைத்து விடுகிறது. அப்படிங்கும் போது நம்மால் சில விஷயங்களை படமாக பார்க்க முடியும். விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவலைஸ் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு படமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆளாகின்றோம். அப்படி ஆளாகும் பொழுது அது நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிறத தாண்டி இது நடைபெற வேண்டும் அப்படின்னு நம்ம நடை போடுகின்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது நினைவாகும். இல்லை இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வருதுன்னா அதிலிருந்து நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ளலாம், அதை விட்டு நாம் எவ்வாறு ஒதுங்கி நிற்க முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசித்து அதிலிருந்து விலகி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய தீவிரத்திலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதில் எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி அனுபவம் இருக்குது அப்படிங்கும் போது அதை யோசித்து ரசிக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். சொல்லப்போனால் அந்த சந்தோஷத்தை தவற விட்டுறாதீங்க.